ஜெய் சாயிராம். சில சூழ்நிலைகள் நீங்காத வலிகளை தந்துவிட்டு சட்டென விலகிவிடும். எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் நமக்கு தானாகவே பிறக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மன வலிமை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய போராட்டங்கள் என்று எதுவாக இருந்தாலும் மன வலிமையோடு நீ இருந்தால் எதையும் எதிர்கொள்ளும் துணிவு உனக்கு தானாகவே வந்துவிடும். உனக்கான துணிவு, சந்தோஷமாக மாறுவதற்கான அத்தனை சூழல்களும் உனக்கு தானாகவே புலப்படும். உனக்கான நல் வாய்ப்பும், உனக்கான நல் அதிர்ஷ்டமும், உனக்கான பிரகாசமான வாழ்வும் நாளை முதல் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்வதற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்திவிட்டேன். என் அன்பு பிரியமே, ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்க உனக்கு ஒரு வழி கிடைக்கவே இல்லை என்றால் உனக்கு தகுந்த வழியை நீயே உருவாக்க கற்றுக்கொள். விடாமுயற்சி என்ற பெயரில் உன்னுடைய விதியை மாற்றும் கருவி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அது உன் கையில்தான் இருக்கிறது. அது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பும் பொழுது அந்த ஒரு நம்பிக்கையும் மன வலிமையுமே உன்னை பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வரும். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே அமைதியாக இரு. அதே போல நீ அமைதியாக இருந்தால் உன்னை முட்டாள் என்று நினைப்பவர்கள்தான் முட்டாள் பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. தோல்விகளை எதிர்த்து நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் வானம் கூட உனக்கு வாசப்படியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, விதைத்தவன் உறங்கலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் விதைகள் என்பது எப்பொழுதும் உறங்குவதே இல்லை என்பதுதான் உனக்கான நியதி. தனக்கான நேரம் வந்தால் அந்த விதை தானாகவே வெளியில் வரும். அதே போல உன்னுடைய குறிக்கோள் சரியாக இருந்தால் 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து முன்னேற உனக்கென்று ஒரு வழி பிறக்காமலா போய்விடும்? என் அன்பு பிரியமே, உனக்கான வழியை நீயே தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். சொந்தமாக உன் கனவுகளை உருவாக்கிக் கொள்ள கற்றுக்கொள். அப்படி இல்லை என்றால் மற்றவருடைய கனவுகளுக்கு நீ பலியாக நேரிடும். மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரே வழி என்ன தெரியுமா? நீ செய்வதை நேசிப்பதுதான். செய்வதை நேசித்து செய்ய துவங்கினால் அனைத்திலும் உன்னால் மிக சுலபமாக வெற்றியை எட்டி பார்க்க முடியும். ஏதோ ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடிந்தால் அதை செய்து முடிக்கவும் உன்னால் முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் அதை அடையவும் முடியும் என்பதை முடித்துவிட்டு செயல்படு. விழுந்தவுடன் எப்பொழுதுமே எழுந்துவிடு என் பிரியமே. உன்னுடைய உறுதியும் விடாமுயற்சியும் தான் உன்னை வெற்றிகரமான நபராக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. மனவலிமையோடு இரு. வெற்றியை நோக்கி நீ செய்யும் செயல்தான் வெற்றிக்கு அடித்தளமாகும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எது வந்தாலும் நீ கடந்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். எது வந்தாலும் அப்படியே அதை கடந்து போக கற்றுக்கொள். சாமர்த்தியம் உன்னிடத்தில் இருந்தால் எதையுமே மிக சுலபமாக சமாளித்து விடலாம் என் பிரியமே. ஆனால் தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் எப்படியும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தானாகவே உனக்கு வந்துவிடும். பரிசு என்பது நீ செய்யும் முயற்சிக்கு தன்னால் கிடைப்பதுதான். கொடுத்து பெறுவது அல்ல என் பிரியமே அந்த பரிசு. நீ உன்னுடைய முயற்சியை கைவிடாதவரை வெற்றி உன்னை கைவிடுவதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய வாழ்வில் எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறிவிடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ்வதைப் போல நாமும் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று அப்படி நினைத்து கொண்டே இருக்காமல், உன்னைப் போல் உனக்கு பிடித்தது போல் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்வது போல் நீ வாழ்ந்தாலே போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். என் அன்பு பிரியமே, வாழ்ந்து காட்டு. முயற்சி செய்ய எப்பொழுதும் தயங்கியே நிற்காதே. முயலும் பொழுது, நீ முயற்சி செய்யும் பொழுது கஷ்டமான சூழ்நிலைகள் கூட உன்னை அண்ணாந்து பார்த்து தானாகவே அந்த கஷ்டமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். ஒரு செயலில் லட்சியம் இருந்தால் அதில் அலட்சியம் இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒருவேளை உனக்கு அலட்சியமாக இருந்தால் அது உன்னுடைய லட்சியமாக இருக்காது என்பதுதான் உண்மை. நற்பண்பு இல்லாத, நல்ல பண்பு இல்லாத அறிவு என்பது ஆபத்தானது என் பிரியமே. அறிவே இல்லாத நற்பண்பு பயனும் அற்றது என்பதுதான் உண்மை. நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு துணையாக யாருமே இல்லை, தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று எப்பொழுதும் கலங்கி நிற்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் எதற்காக வருந்துகிறாய், வேதனைப்படுகிறாய்? எப்பொழுதும் கலங்காதே என் பிரியமே. தனித்து விட்டால்தான் உன்னுடைய திறமையும் பலமும் உனக்கே தெரிய வரும் என்பதற்காகத்தான் உனக்கு அந்த தனிமை என்பதை புரிந்து கொள். தாங்க முடியாத அளவிற்கு உனக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதே இல்லை, கொடுப்பதும் இல்லை இறைவன். நீ நினைத்தால் எதுவும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு. தீர்க்கவே முடியாத பிரச்சனை, முடியவே முடியாத போராட்டங்கள் என்று இங்கு எதுவுமே இல்லை. என் அன்பு பிரியமே, வாழ்வதற்கு வசதிகள் தேவையே இல்லை. நம்பிக்கை இருந்துவிட்டாலே போதும். அந்த நம்பிக்கையே உன்னை வசதியாக, வெற்றிகரமாக, பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். மற்றவர்கள் பயப்படும்படி வாழ்வது வாழ்க்கை அல்ல என் பிரியமே. மற்றவர்களுக்கு பயன்படும்படி வாழ்வதுதான் வாழ்வு. அந்த வாழ்வை நீ வாழ்கிறாயா என்பதை சோதனை செய்து பார். மற்றவர்கள் பயன்படும்படி உன்னுடைய வாழ்வை மாற்றியமைத்துக் கொள்ள கற்றுக்கொள். இன்பத்திலும் துன்பத்திலும் நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிரியமே. இந்த நொடி மட்டும்தான் நிஜம், மற்ற எதுவும் நிரந்தரம் அல்ல என்ற ஒன்றை மட்டும் எப்பொழுதும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். என்னடா வாழ்வு இது என்று சலிப்படைவதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று எண்ணி வாழ கற்றுக்கொள். அந்த எண்ணமே உன்னை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மன நிம்மதியாகவும் வாழ வைக்கும். மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது. நீயாக மட்டும் இரு. எப்பொழுதும் உனக்கு கிடைத்திருக்கும் அந்த வாழ்வை பொக்கிஷமாகவும் சந்தோஷமாகவும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டாலே போதும். எல்லாமே உனக்கு கிடைக்கும், எல்லாமே உனக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே தெரியும், மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். எப்பொழுதுமே நீயாக மட்டும் இரு. உனக்கு வரும் கஷ்டங்களும் வாய்ப்பாகவே உனக்கு இருக்கும். மற்றவர்களைப் போல வாழ நினைக்காதே என் பிரியமே. சோர்வு உன்னை எப்பொழுதெல்லாம் தாக்குகிறதோ அந்த நொடி உன்னுடைய சோர்வை தூக்கி எறிந்துவிட்டு முகமலர்ச்சியோடு, நம்பிக்கையோடு, வீர நடைப்போடு உன்னுடைய வெற்றிக்கான வழி தானாகவே உன் கண்களுக்கு தென்படும். உன்னுடைய வெற்றிக்கு நீ உன்னை தயார்படுத்து. துயரங்களை நினைத்து நினைத்து துன்பப்படுவதை விட உயரங்களை நினைத்து நினைத்து அதற்காக திட்டம் தீட்டுவதுதான் வெற்றிக்கான இரகசியம் என்பதை புரிந்து கொள். உயரங்கள் உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. உனக்கு ஏற்படும் சில இழப்புகள் வலிகளை தரும்தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சில இழப்புகள்
அந்த இழப்புகள்தான் வலிமையையும் தரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சரி, சாதிப்பது நீயாகத்தான் இருக்க வேண்டும். அந்த காலத்திற்கே நீ புரிய வைக்க வேண்டும் சோதனை வந்தாலும் சாதிக்கலாம் என்ற உண்மையை. வெற்றியை மட்டுமே சுவைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகிவிடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றார். அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார், இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும். எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டாலே போதும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும், வாழ்வு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நேரம் நமக்காக காத்திருக்காது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல நேரம் கூடியிருக்கிறது. நல்ல நேரத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். இனி உன் வாழ்வில் நீ தொட்டதெல்லாம் உனக்கு ஜெயமே. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நினைத்தது எல்லாமே நிறைவேறும். நேரம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்கும். நேரம் கடந்து செல்ல நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது? ஆம் குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருப்போம். நமக்கான உழைப்பை போட்டுக்கொண்டே இருப்போம். நமக்கானது நிச்சயமாக நம் கைகளுக்கு வந்து சேரும் வரை போராடிக்கொண்டே இருப்போம். எத்தனை கைகள் கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்கலாம். நம்பிக்கை என்ற சிறு நூலிலையில்தான் அனைவரின் அன்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான்
உண்மையிலும் உண்மை. எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது, நேரத்திற்கு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் அதை சேர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போய்க் கொண்டே இருக்கிறதா? தளர்ந்தே விடாதே. மீண்டும் எழுந்து வா, கடந்து வா. நம்பிக்கையோடு எழுந்து வா. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும். உனக்கான நம்பிக்கை உன் கையில் இருந்தால் நம்பிக்கையோடு போராடு. நம்பிக்கையோடு வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வெற்றி சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே. வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீரும். தோற்காமல் வென்றவர்கள் யாருமே இல்லை. தோற்றுவிட்டோம் என்று கவலைப்படாமல் வெல்வது எப்படி என்று யோசி. வெற்றி நிச்சயமாக ஒரு முறையாவது உனக்கு கிடைக்கும். ஒரு முறையாவது உன் கைகளில் வந்து தழுவும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யாருமே அறிந்து கொள்ள முடியவே முடியாது. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு. போராடிக்கொண்டே இரு. இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல், எனக்கு என் அப்பா இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார், என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வசந்தத்தை நான் வீச செய்வேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவென்று நினைத்து கொண்டே இதை முழுவதுமாக கேள். நாளை உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். இதை இறுதி வரை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு ஒரு புரிதலோடு இன்று இரவு உறங்கு. நாளை என்பது வானம் மட்டுமல்ல, உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். ஆம் குழந்தையே, உன் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இன்றே புதைத்து விடு. நாளை விடியும் நாளை புதிய நாளாக துவங்கு. நாளை முதல் உன் வாழ்நாளில் அச்சம், பயம், கோபம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உன்னுடைய மனதில் உள்ள அச்சமும் பயமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை பெரும் தடை கற்களாக இருக்கிறது. குழந்தையே, நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாக இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காமல் அங்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண முயற்சி செய்ய வேண்டும். பின் வெளிச்சத்தை தேடி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமான உன் கண்களுக்கு வெளிச்சம் பிரகாசமாக இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும். அதை விடுத்துவிட்டு என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, பெரும் இருளாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் எதுவுமே ஆகாது குழந்தையே. அதைப் போல உன் வாழ்க்கையும் இருளாகத்தான் இருக்கும். நீ செல்லும் வழியும் இருளாகத்தானே இருக்கும். பயத்தை விட்டுவிட்டு கண்களை பிரகாசமாக, மிக பிரகாசமாக திறந்து பார். அங்கும் இங்கும் உன் கண்களை சுழல விட்டுப்பார். எங்கே சிறு துளி வெளிச்சம் தெரிகிறது என்பதை கூர்மையாக கவனி. வெளிச்சம் வரும் வழியை நோக்கி உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள் என் கண்மணி. இனி உன் வாழ்வு வெளிச்சத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். பிரச்சனையை கொடுக்க தெரிந்த இறைவன் தீர்வையும் அந்த இடத்தில்தான் வைத்திருப்பார். அதே போல சிக்கல்களை கொடுக்க தெரிந்த கடவுளுக்கு தீர்வும் அங்கே இருக்கும்படி செய்திருப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை இறைவன் உன் கையில் கொடுத்திருக்கிறார் குழந்தையே. அதை கண்டுபிடிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கிறாய்.
தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தேடு, கண்டுபிடி. கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கான தீர்வு, உன்னுடைய வேதனைகளுக்கான பதில் உன் கண்களுக்கு புலப்படும். நான் உன் அருகிலேயே இருந்து அதை செய்யும் வேலையை செய்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன்னை முதலில் ஆழமாக கவனி. உன்னை எந்த விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் தீர்க்கமான கவனத்தை செலுத்து உன்மேல். ஏனென்றால் உன்னை தவிர எதுவுமே இங்கு உண்மையானது இல்லை என் செல்லமே. நீ இல்லாமல் உண்மை என்ற ஒன்று இங்கு எதுவுமே இல்லை. அதனால் நான் தேடி எடுத்த பொக்கிஷமல்லவா நீ. நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். எனவே உன்னை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவது தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகத்தான். அந்த சோதனையை எதிர்கொண்டு தைரியமாக எதிர்கொள். உன்னை பற்றி நீயே மிக தீர்க்கமாக புரிந்து கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு சோதனை வந்து விட்டதே, என் வாழ்க்கையில் மட்டும் இதுவெல்லாம் நடக்கிறதே, நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, சாயிநாதர் என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரே, எனக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் இருக்கிறாரே என்று அனைத்து பிரச்சனைகளையும் என்மேல் சுமத்தி விடுகிறாய். உன்னுடைய சோதனையை எதிர்கொள்ள துணிவில்லாமல். துணிவோடு இரு என் குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு வரும் பிரச்சனையை தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடு. நிச்சயமாக பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு நல்ல வழியில் கிடைக்கும். உறுதுணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. பிரச்சனைகள் சோதனைகளை வென்று வா. உன்னை பற்றி மனதார புரிந்து கொண்டு வா. உன் வாழ்க்கை உனக்கு மிக அழகாகவே புரியும். சோதனைகளை சந்திக்கும் வரை எல்லா மனிதர்களுமே தைரியமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நமக்குள் இருக்கும் உண்மையான முகம் வெளியே வருகிறது. நம்மை பற்றி நாமே மிக சுலபமாக புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய முழுமையான எண்ணங்களும் முழுமையான வெளிப்பாடுகளும் வெளியே வருகிறது. உன்னுடைய உண்மையான முகத்தை நீ அறிந்து கொள்வதற்காகவே சோதனைகளை நான் தருகிறேன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கெட்டவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்பதை இறைவன் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் சோதனை என்ற பெயரில் ஒரு சில சந்தர்ப்பங்களை நமக்காகவே அளிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும். அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. வீணாக மன வருத்தம் படாதே. மன போராட்டமாக இருக்கும் சமயத்தில் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு என் முன்னால் உட்கார்ந்து என் சச்சரிதத்தை படி. நானே உன்னுடைய அருகில் வந்து உட்கார்ந்திருப்பேன். எந்த மனசலனமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே. இதோ உன்னை தேடி உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் முன்னப்பா. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். அப்பொழுது நீ கண்ணீரோடு என்னிடமே கூறுவாய், சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். நான் இப்பொழுது ஆனந்தமாக இருக்கிறேன் என்று ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் வந்து சொல்லுவாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எதுவுமே என்னை மீறி நடக்காது உன் குழந்தையே. உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை,
உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது? எப்படி அதை தீர்த்து கொள்வது? எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே.